தேர்தலிலும் அவங்க எல்லா கட்சிக்குள்ளும் ஊடுருவி யாருக்கு வாக்களிக்கணும், திமுகவுடைய எப்படி ஜெயிக்க வைக்கலாம் திமுகவை. இப்ப நீங்க பாருங்க, நரேந்திர மோடி கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய ஸ்டேன்ஸ் பாதிரியார் அவருக்கு சில தரப்பு விடா. கனிமொழி திருமாவளவன் போய் சில திறந்து வைக்கிறான். மோடிய கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினது. அது மட்டுமல்ல, இந்துக்கள் மூஞ்சில குத்துங்கன்னு சொன்னான் பேராயர் எஸ்ரா சர்க்குணம். அந்த எஸ்ரா சர்க்குணத்துக்கு பேர பால்டாக்ஸ். ஏமாற்றி மோசடி மதமாற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணியா தினகரனுடைய பேரை எங்க வைக்கிறீங்க? கிரீன்வேஸ் சாலை வைக்கிறீங்க. சர்ச்சுகளுக்கு சலுகை, கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு சலுகை, கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு சலுகை. நடப்பது கிறிஸ்துவ ஆட்சி. ராஜ்யசபா எம்பியா கிறிஸ்தவருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ மிஷனரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிஜேபி கூட்டணி ஜெயிக்கூடாது, ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கூடாது, ஓட்ட பிரி. மக்களுக்கு சினிமா மோகம் இருக்குது. உடனே ஜோசப் விஜய் களத்தில் இறக்கி விட்டாங்க. நீ பிஜேபி திக்கி பேசு, ஏடிஎம்கே திக்கி பேசு. ஆனா திமுக சொல்லக்கூடிய எல்லா திட்டத்தையும் ஆதரிச்சு பேசுவாங்க. ஏ டீமா ஜோசப் விஜய். நீண்ட காலமாகவே திமுக ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையையும் ஓட்ட பிரிச்சு வழி பண்றது செபஸ்டியன் சீமான். சீமான ஓட்ட பிரிப்பார். இந்த எல்லாம் ஓட்டு பிரியும் போது என்ன, இந்த கட்சி தோத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த முறை மக்கள் முறியடிக்கிறாங்க. தேர்தல் கமிஷன் கண்காணிக்கணும். சர்ச்சுகள்ல கூடி பாதிரியார் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. ஜமாத்துல முஸ்லீம்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானம் பண்றாங்க. மத வழிபாட்டு தலங்கள்ல தீர்மானம் பண்றாங்க. ஆனா இந்துக்கள் 100% வாக்களிக்கிறது. இப்ப நாங்க ஏன் இந்த ஆன்மீக தமிழகங்கிற யாத்திரையை ஆரம்பிச்சோம்னா,